ஹாய், நான் உங்கள் மோனிஷா. நான் ரொம்ப நாளாகவே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதே இல்லை. இனிமேலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்னோடய ஸ்டைலில் வந்துட்டுருக்கும். மறக்காமல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஊறுகாய். சூரை மீனில் எப்படி ஊறுகாய் பண்ணலாம், அது எப்படி கெடாமல் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் காமிக்க போகிறேன். இது வந்து நான் காஷ்மீருக்கு ஒரு ஆர்டருக்காக செஞ்சு கொடுத்தது. யாருக்காச்சும் வேணும்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சூரை மீனில் முள்ளே இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள் இதை இவ்வளோ போட்டு நல்லா விரவி வச்சுட்டு, கொஞ்சோண்டு காயப்பொடியான ஜீரணம் ஆகாமல் இருக்கும். சிலவங்களுக்கு ஊறுகாயெலாம் சாப்பிட்டோன்னா நல்லா நெஞ்சில் நிற்கும், மேலே ஏப்பமாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக காயப்பொடி போட்டு நல்லா விரவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான இஞ்சி, வெள்ளை பூண்டு அதெல்லாம் சின்னதாக வெட்டி மீனை பொரிக்கிறதுக்காக ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியிற மாதிரி எடுத்துக்கோங்க. பொரிஞ்சதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா திரும்ப அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு போட்டு அது நல்லா வசக்கிடணும். வசங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சிருந்து புளி ஊற்றியாச்சு. கெடாமல் இருக்கிறதுக்காக வினிகர், அப்புறம் பொரிச்சு வச்சிருந்தா அந்த மீனை எடுத்து போட்டு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப காஷ்மீர் கொடுக்குறதுக்காக ரொம்ப ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக மிளகா பொடி நான் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி அனுசரித்து சேர்த்துக்கலாம். அப்புறமா வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணால் கொஞ்சம் திக் ஆயிருங்கிறதுக்காக நான் ட்ரை மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே